நீங்கள் கூறியது போல இந்த டெல்லி ஹோட்டலில் தீ விபத்தில் முதற்கட்டமாக 10 பேர் பலியானார்கள். மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து இன்னும் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் பலி எண்ணிக்கை 20ஆக உயர்ந்திருக்கிறது. இது மேலும் ஒரு பதற்றத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்லி தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய உணவகம் மிக பிரபலமான உணவகம். இந்த உணவகத்தில் தான் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டு இதில் முதற்கட்டமாக 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தெற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த மால்வியா நகரில் தான் இந்த புகழ்பெற்ற உணவகம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் எல்லாம் வந்து செல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் வழக்கம் போல இன்று இந்த உணவகம் செயல்பட்டு வந்திருக்கிறது. இந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களுடன் உணவகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அப்போதுதான் திடீரென்று எதிர்பாராத விதமாக தீ விபத்து, கட்டிடத்தினுடைய அடித்தளத்தில் திடீரென்று தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ விபத்து ஏற்படும் போது அங்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் மற்றும் அந்த உணவகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களாம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் தான் திடீரென்று அந்த கட்டிடத்தினுடைய அடிப்பகுதியில் அடித்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் உடனடியாக அடித்தளத்தில் பிடிக்க தொடங்கிய தீ என்பது அடுத்த சில நிமிடங்களிலேயே மலமளவென கட்டிடத்தினுடைய மேல் தளங்களுக்கும் வேகமாக பரவி இருக்கிறது. திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்து மிக வேகமாக பரவிய காரணத்தால் உள்ளே இருந்தவர்கள், உணவருந்தி கொண்டிருந்தவர்கள், அங்கு பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் என அனைவருக்கும் என்ன நடக்கிறது என்று யூகிக்க முடியவில்லை, சுதாரிக்க முடியவில்லை. அதற்குள்ளாக தீயின் வேகம் என்பது அதிகமாகி இருக்கின்றது. இதனால் முதலில் புகை என்பது புகை மூட்டமாக மாறி இருக்கிறது. உணவக அறை முழுவதுமாக, உணவு உட்கொண்டிருந்த அந்த பகுதி ஹால் முழுவதுமாக புகை மூட்டம் என்பது மிக தீவிரமாக அடர்த்தியாக பரவி இருக்கிறது. கரும்புகைக்கு நடுவே சிக்கிக் கொண்டவர்களாம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று யூகிக்க முடியாமல் அடுத்தடுத்து அவர்கள் வெளியேற முற்பட்டிருக்கிறார்கள். இப்போ வெளியேற முற்பட்ட போது தள்ளுமுள் ஏற்பட்டிருக்கிறது, மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. எந்த வழியாக செல்ல வேண்டும், அவசர கால வழி என்ன என்பதெல்லாம் அந்த நேரத்தில் எதுவும் யோசிக்க முடியாமல் திக்கு திணறியிருக்கிறார்கள், தடுமாறி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த தீ விபத்தில் ஏற்பட்டு புகை என்பது மேல்தளத்தில் பரவி அதற்கு பிறகு தீயும் பரவ தொடங்கிறது. இதில் முதலில் 10 பேர் பலியாகி இருப்பதாக சொல்லப்பட்டது. 10 பேர் வரை பலியானார்கள். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கக்கூடிய பணியை தீயணைப்பு வீரர்கள் மேற்கொண்டார்கள். தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த தீ விபத்தில் காரணமாக தீக்காயங்கள் மற்றும் மூச்சு திணறல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு 10 பேர் முதலில் பலியானதாக சொல்லப்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் 10 பேர் நிகழ்விடத்தில் பலியானார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து, மூச்சு திணறல் ஏற்பட்டு, மயக்கம் அடைந்து, தீக்காயம் ஏற்பட்டு என தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் உயிரிழப்பு என்பது இன்னும் அதிகமாக இருக்கிறது. முதலில் 10 பேர் வரை பலியான நிலையில் தற்போது வரை 20 பேர் பலியாக இருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 37 பேர் கிட்டத்தட்ட 40 பேர் வரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள், பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பலி எண்ணிக்கை தற்போது வரையில் 20ஆக இருந்தாலும் கூட இன்னும் சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பலர் மூச்சு திணறல், புகையின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். இன்னும் பலர் தீக்காயம் என்பது அதிகமாக ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்களுக்கு தீக்காயங்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தான் உயிரிழப்பு 20ஆக தற்போது வரை அதிகரித்திருக்கிறது. இன்னும் இந்த உயிரிழப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட ஒரு அச்சம் இருக்கிறது. மேலும் கிட்டத்தட்ட 40 பேர் வரை அங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து முதலில் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நடவடிக்கை தான் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதற்கு பிறகுதான் இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன, அந்த உணவகம், அந்த மால்வியா நகரில் செயல்பட்டு வரக்கூடிய உணவகம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய மிக பிரபலமான ஒரு பெரிய நிறுவனத்திற்கு சொந்தமான உணவகம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு அனைத்து வசதிகளும் சிறப்பாக தான் செயல்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த பிரபலமான உணவகம் என்ற காரணத்தால் அதிக வாடிக்கையாளர்கள் அங்கு வந்து உணவு உட்கொள்வது வழக்கம், அந்த உணவகத்துக்கு வருவது வழக்கம். இப்படியாக இருக்கும் நிலையில் தான் பரபரப்பாக இயங்கிக் கொண்ட நேரத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக 20 பேர் பலியாகி இருக்கிறார்கள், 37 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் கவலைக்கிடமான நிலையில்
மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து போலீசார் அந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரித்து வருகிறார்கள். உணவகத்தினுடைய அடித்தளத்தில் தான் இந்த தீ விபத்து முதலில் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அடித்தளத்தில் என்ன இருக்கின்றது, தீ விபத்து ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் அங்கு என்ன இருக்கிறது, ஏதேனும் சிலிண்டர் சமைப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய சிலிண்டர் அங்கு ஏதேனும் ஸ்டோரேஜ் அங்கு ஸ்டோர் பண்ணி வைத்திருந்தார்களா, அல்லது வேறு ஏதேனும் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா, என்னென்ன காரணங்கள் அங்கு சாத்தியக்கூறுகள் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் பலி எண்ணிக்கை என்பது 20ஆக உயர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னும் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டு அதுவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்வு டெல்லி மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. ரிதி.